இந்த ரோஜா பூ வச்சு ரோஸ் மில்கே பண்ண போறோம். இது ரோசா பூ வச்சு ரோஸ் மில்க் பண்ணீங்களா? ஆமா, அதனால தான் அது பேரு ரோஸ் மில்க்னு வச்சிருக்காங்க. கெமிக்கலே கலக்காத பன்னீர் ரோஸ் அப்படின்னு கேட்டு ஒரு 25 ரோஸ் வாங்கி வச்சுக்கணும். இந்த ரோஜா பூவை இந்த காம மட்டும் தனியா எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ரோஜா இதழ் இருக்கு பாத்தியா, இந்த பெட்டல்ஸ் என்ன பண்ண போறோம், 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்க போறோம். சரி, ரோஜா இதழ் எடுத்துக்கணும். இதுல கொஞ்சோண்டு பீட்ரூட்டை போட்டு தண்ணியை தெளிச்சு விட்டு நல்லா மை போல அரைச்சு எடுத்துடணும். அடுத்து 350 கிராம் கல்கண்டை போட்டு கல்கண்டு எவ்வளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி ஊத்தி கம்பி பதம் வர்ற வரைக்கும் நல்லா கரைய விடணும். அடுத்து புளிஞ்சி வச்சுட்டு ஒரு லெமனை ஊத்தி நல்லா கிளறி விட்டு நம்ம அரைச்சு வச்சுட்டு அந்த ரோஜா இதழ் இருக்கு பாத்தீங்களா, அதையும் போட்டு நல்லா கிளறி ஒரு கொதி விட்டு இறக்கணும். அது நல்லா ஆறிடுச்சு. இப்ப இதை வடிகட்டி எடுத்துக்கணும். மாமா, நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. ரோஸ் மில்க் சிரப்பு ரெடி. மாமா, ஒரு பெரிய கிளாஸ் பால் ஊத்தி நம்ம அரைச்சி வச்சுக்க அந்த சிரப்பு இருக்கு பாத்தியா, அதுல ஒரு 4 ஸ்பூன் போட்டு மிக்சியில அடிச்சு எடுத்தோம்னா ரோஸ் மில்க் ரெடி. மாமா, இந்தா குடிச்சு பாரு எப்படி இருக்குன்னு. மாப்ள சூப்பரா இருக்கு.